சுமார் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரஷ்யா யுக்ரைன் போரில் இரு நாட்டு வீரர்கள் கையால் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சண்டையை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ரஷ்யா உக்ரைன் போரில் நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவது நமக்கு தெரியும். ட்ரோன்களை வைத்து நடத்தப்படும் தாக்குதலாகட்டும், அதே நேரத்தில் ஏவுகணைகளை வைத்து நடத்தப்படும் தாக்குதலாகட்டும். ஆனால் உலக மக்களின் கவனத்தை சமீபத்தில் ஈர்த்திருப்பது 2 நாட்டு இராணுவ வீரரும் கையால் சண்டையிட்டுக் கொள்வது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேதமடைந்த கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் துப்பாக்கி சண்டை நடக்கிறது. 2 நாட்டு வீரர்களுக்கும். அங்கே ரஷ்ய நாட்டு வீரர் ஒருவர் கொல்லப்படுகிறார், இன்னொருவர் உயிரோடு இருக்கிறார். அவரும் உக்ரைன் நாட்டு வீரரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். உடனே உக்ரைன் நாட்டு வீரர் என்ன பண்ணுறார், ரஷ்ய நாட்டு வீரரோட துப்பாக்கியை கையில் பிடிச்சிடுறார். பிறகுதான் அவர்களுக்கு கை சண்டை நடக்கிறது. அந்த கை சண்டை கத்தி சண்டையாக மாறுகிறது. எப்போவுமே இராணுவ வீரர்கள்லாம் ஒரு கத்தியை வச்சுருப்பாங்க. அந்த கத்தியை எடுத்து ரஷ்ய இராணுவ வீரர் உக்ரைன் இராணுவ வீரருடைய கழுத்தில் 2 முறை குத்துகிறார், நெஞ்சு பகுதியில் 3 முறை குத்துகிறார். அங்கே ஏற்படுகின்ற சண்டையில் உக்ரைன் இராணுவ வீரர் நிலை குலைந்து கீழே விழுகிறார். அவர் மீது ரஷ்ய இராணுவ வீரர் ஏறிக்கொண்டு தாக்குதல் நடத்த முயல்கிறார். அப்போ அவங்க இருவருக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இதெல்லாம் எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உக்ரைன் இராணுவ வீரர் பாடி கேம் என்று உடலோடு சேர்த்து பொருத்தப்பட்ட அந்த ஆடையில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவில் இது அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. அவங்க கடைசியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் இராணுவ வீரர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய கோரிக்கையை ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட வைக்கிறாரு. என்னுடைய உடலில் முழுசாக சேதத்தை செஞ்சுட்டு உடலையே 2ஆக பிளந்து விட்டீர்கள், இத்தோடு போதும், என்னை விட்டுருங்க, நான் அமைதியாக மரணிக்க விரும்புகிறேன் என்ற கோரிக்கையை அவர் வைக்கிறார். ரஷ்ய இராணுவ வீரரும் அந்த கோரிக்கையை ஏற்று அவரை அதற்கு மேல் தாக்காமல் அவர் மீதிருந்து எழுந்து விடுகிறார். அவர் எழும்போது அவர் கையில் ரஷ்ய இராணுவத்தின் கத்தி இருக்கிறது. அவருடைய முகமெல்லாம் ரொம்ப தெளிவாக பதிவாகி இருக்கிறது. ரஷ்ய இராணுவ வீரருக்கும் முகத்திலிருந்து ரத்தம் வழிந்தோடுகிறது. காட்சிகள் இவ்வாறு இருக்க, அந்த உக்ரைன இராணுவ வீரர் மேற்கொண்டு என்ன சொன்னார் என்று பதியப்படுகிறதுன்னா, அதெல்லாம் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவருடைய தாயாருக்கு அவர் ஒரு செய்தி கொடுக்கிறார். அவ்வளோதாம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, குட் பை என்ற செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாங்க. அந்த உக்ரைன் இராணுவ வீரர் ஒரு கையெறி குண்டு வைத்திருப்பார். அதை இழுத்துவிட்டு மரணித்து விடலாம், வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அதை இழுத்திருக்கிறார். குண்டு வெடித்ததில் அவருடைய கை துண்டானது உயிர் போகவில்லை. பிறகு இதனால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக போர்க்களத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி நடந்ததுங்க, என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவரும் இதே வருஷம் தான் அந்த கேமராவில் என்ன பதிவாயிருக்கோ அவரும் அதே பேட்டியாக கொடுத்திருக்கார். அவர்